சேனல் ஃபேஸ் இப்போ லக்க சாமில் முட்டை முட்டை போடுவீல முட்டை எடுத்துட்டு வந்து நான் இதை ஆக்டிவேட் பண்ணுறேன். இதுக்குள்ளே போட்டிங்கன்னா உனக்கு ஒரு வீட்டுக்கு 2 வீட்டு கிடைக்கும். ஆமாம், அங்கே பக்கத்தில் ஒரு பில்டிங் ஏரியா இருக்குல்ல, அதான் அதை நீங்கள் கிராஃப்டிங் பெஞ்சில் போடணும். இதில் போடணும், அதுக்கு கேஃபேரில் போடணும். குட்டாக்ஸ் வேணும் அதுக்கு கேஃபேரில் போடு. நான் குட்டாக்ஸ் தேடுறேன். அதுக்கட இங்கே சைடு போடுறேன். குட்டாக்ஸ் வேணும்டா ஃபேஸ் அதுக்கு நம்மளுக்கு செகண்ட் லெவல் இடிக்கே பண்ணிடலாம். என்ன ஃபேஸ் எடுத்துக்கிட்டே இருப்பான் அந்த ஃபேஸ். சரி வேடா, அதை தனியாக படிக்கலாம். டே அப்போ வேறு ஏதாவது உனக்கு ரேண்டமாக வந்துருக்கும். அது ஏதாவது ரேண்டமாக அவனுக்கு கிடைக்கும் கைஸு ஆஃபரிங்கில். நேற்று மேப் ஒரு வீட்டுக்கு கிடச்சிச்சு. யார் கைஸ் ஜெட்டு இரு கைஸ் ஃபேஸ் நான் போய் பார்த்துட்டு வரேன். சைல்டை காப்பாற்ற போகிறடா. உல்ஃபு கிட்ட டெட் ஆயிருக்காரா? யாரா இவர்? உல்ஃப் அடிச்சிட்டாங்கடா. யாரா இவர்? எங்கிருந்துடா வந்திருக்காரு? ப்ரோ இதை சேர் எடுத்துட்டீங்களா? குட் குட். ஓகே லெட்ஸ் கெட் இட் டு தி சைல்டு. அர்ஜுன் இங்கே தான் இருக்கா? வாங்க வாங்க வாங்க. குட் குட். ஃபயர் நோ வே. ஐ ஹேவ் 1 HP. நோ வே. டேய் எப்படிடா 1 HP அட கேஃபேர் லெவலப் பண்ணா. ஏண்டா இது மேஜிக்கு லெவலப் பண்ணான் வாய புள்ள. நீ சைல்டை தூக்கிட்டே. ஃபஸ்ட் டைம் நான் 1 HP வாங்கியிருக்கேன் கைஸ். சைல்டு காப்பாற்றும் போது அதுவும் ஃபயர் பேட் இருக்கு. ஃபேஸ் எனக்கு குட் ஆக்ஸ் கிடச்சிருச்சு. ஆமாம் 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 நான் எடுத்துருக்கேன். நான் மரத்தை வெட்டி போடுறேன். கொஞ்சம் கவலைப்பாடா. நான் அதை ஆக்டிவேட் பண்ணி மரத்தை வெட்டி போட்டுடுறேன். ஃபேஸு நீயும் மரத்தை வெட்டி அதில் போட்டு எக்ஸ்ப்ளோரி கூட்டிட்டு அப்புறமா போய்க்கிறேன். மெயினாக அது இப்போ நான் சொல்கிற இடத்துல போட்டுக்கிறேன். இது என்னோட ஃபேஸு அது புது ஸ்ட்ரக்சர் சொன்னேன்ல, அக்கடி போதா வா. மரத்தை வெட்டி ஸ்டோர் பண்ணிட்டு வா. ஒரு 6 மரத்தை ஸ்டோர் பண்ணி ஒரு 6 மரத்தை. அந்த புது ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இரி நான் இங்கே வெட்டிக்கிட்டு இருக்கேன் பாரு. ரொம்ப லேட்டாகுது இது வெட்டுறதுக்கு. ஒன்றால் வெட்ட முடியாது. இல்லாட்டி ஓல்ட் ஆக்ஸில் குட் ஆக்ஸாக வெட்ட முடியும். இப்போ நீ ஃபுல்டு இப்போ பாரு அது ஓட ஆரம்பிச்சு ஃபேஸ். இதோ இரி எங்கே ஓட மாட்டேங்குது. ஓடுதா? உள்ளே போடு அந்த 6 வீட்டையும் உள்ளே போடு. அது மேலே வைக்கி. கீழே போடு ஃபேஸ் ஒரு நிமிஷம். இதோ இது மேலே இப்படி வச்சுடா. பிளாக் ஆயிடுச்சு பற்றியா? 2 வீட்டு பிளாக் ஆதா? வா மரத்தை போய் வெட்டலாமா? வா இது டக்கு நிற்கும். நீ தனி மரத்தாடு, நான் தனி மரத்தா இருக்கிறேன். ஆஹா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் இருக்கும். இங்கே பாரு கைஸ், இதுதான் கைஸ் இன்ஃபினிட்டி மெட்டீரியல் சொன்னாங்களே, அது இதுதான் கைஸ். ஒன்றும் இல்லை கைஸ். அதுக்கு தான் நான் இந்த அப்டேட்டவே போடல. சும்மா இல்லைடா 2 நிமிஷம் உனக்கு அதுக்குள்ளே ஆயிடுச்சா? நான் வந்து வெட்டி போடுறேன் டக்குனு. தெரியாம அக்செப்ட் பண்ணிட்டேனே. யாருன்னே தெரியாது. ஐயோ கேர்ள், ஐயோ செத்துறாதீங்க. ஐயோ நீ இங்கே வாடா. ட்ரெஸ்ஸு சட்டு போகிற விட நீ இங்கிட்டு வாடா. அதே அந்த புது ஸ்ட்ரக்சர்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. மரத்தை வெட்டி அதில் போ. அது மேலே வைடா. ஐயோ நீ மரத்தை விட்டு போய் மரத்தை விட்டுற டைம் வேஸ்ட் பண்ணாதடா. இங்கே பாருங்க இதுதான் இன்ஃபினிட்டி டைங்க. ஆனால் இது இன்ஃபினிட்டிலாம் இல்லை கைஸ். சும்மா அவங்க வாய்க்கு வர சொல்லுது. வண்டி ஃபுட்டுன்றா உனக்கு. ஃபுட்டு ஒரே ஒரு ஸ்டீக் இருக்குன்னு நினைக்கிறேன் கேஃபேரில்.
டிக் டிக் டிக். நிறைய இது போட்டேன்டா ஃபேஸ் நம்மளுக்கு. ஃபேஸ் இதாடா வண்டி ஃபுட்டு குட் ஆக்ஸ் வாங்குடா. கேப் ஃபேர்ல இங்க இருக்க நீங்க இந்த வண்டி குட் ஆக்ஸ் வாங்குடா. ஸ்டோர் பண்ணிக்கு போய்க்கிறேன். லைட் நின்றுச்சு. சேட் சேட் திருப்பி அதை போட முடியாதுடா. திருப்பி அதை போட முடியாதுடா. அவ்வளோதான்டா அது. நிறைய இடம் இருக்கு இதுல. ஃபேஸு இதெல்லாம் தூக்கி கிராஃப்டிங் பெஞ்சில் போடணும் தெரியுமா? அது கேஃபேரில் போடலாம், ஆனால் கிராஃப்டிங் பெஞ்சில் போடு நீ. இங்கே பாருங்க நம்ம எவ்வளோ பிளாங்க் எடுத்துட்டோன்னு. சரி இதை மட்டும் இதில் போடுறேன். அல்போல் பெல்ட் நான் எடுத்துக்கிட்டேன். ஜாலி ஜாலி. ஃபேஸு எல்லாத்தையும் கிராஃப்டிங் பெஞ்சில் போட்டுடலாம்டா நம்ம. நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கு என்கிட்ட குட் ஆக்ஸே இல்லை. சி அது என்னது குட் இதே இல்லை. கேஃபேர் அவ்வளோ லெவலப் பண்ணிட்ட நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. 20 இருக்கு. மேப்பை கட்டிட்டியா? நான் இதை கட்டுறேன். ஒரே ஒரு இது வேணும்டா. நீ இனி கிராஃப்டிங் பெஞ்சில் போடு சரியா? சி இதில் போடு கேஃபேரில். வண்டி ஃபுட் எனக்கு வேணும்டா. குட் சாக்கு வாங்கணும்டா. அந்த குட் சாக்கு தானே எனக்கு வேணும். நான் வண்டி ஃபுட் கொடுத்துட்டாங்க. என்னடா இது அதிசயம்? வண்டி ஃபுட்டை கொடுத்து நம்ம குட் சாக்கு தாங்க வாங்கணும். ஃபேஸு அது நீ வரத்தை வெட்டி கிராஃப்டிங் பெஞ்சில் போடு. நான் இதை பார்த்துக்கிறேன். அது உண்டா தூக்கி கிராஃப்டிங் பெஞ்சில் போடுறது. அவ்வளோதான் கைஸ். இதை போட்டுற முடிக்கிறக்குள்ள பண்ணலடா. அவன் பண்ணிட்டான்டா. ஃபயாஸு இடி 2 இருக்குடா அதில். ஐயே கைஸ் இந்த பண்டி ஃபுட் கொடுத்தேன்ல கைஸ், உல்ஃப் பெல்ட் கொடுக்க மாட்டேன். எனக்கு ஆக்சுவலாக 2 உல்ஃப் பெல்ட் வேணும். ஒரு உல்ஃப் பெல்ட் கொடுத்துட்டு அவன் ஃபார்ம்லாட் கட்டிட்டாடா. அவசரம். இப்போ நான் சைல்டுக்கு பார்த்த போகிறது இல்லை, ஸ்டோரிக்கு போக போகிறேன் இன்னைக்கு. கைஸ் இப்போ இவன் இங்கே தான் இருக்காடா. இந்த இடத்த நம்ம டிஸ்கவர் பண்ணிக்கலாம் கைஸ். அப்புறம் தேட வேண்டியதாக இருக்கும். ஏடா வே டிடி கைஸ் பேக் டுமாரோ அப்கிரேட் டூல். யூ ஆர் நாட் ஹோல்டிங் டூல். இங்கே ஒரு டூல் வச்சுருக்கா கைஸ். நிறைய வச்சுருக்கா இவன். இப்போ நீர் தான் வரலாம். அது ஃபேஸ் உடையத்தான உல்ஃபு துரத்துது. நீ கேப் இருக்கு வாடா. நான் இந்த உல்ஃப் அடிக்கிறேன். அப்படி பார்த்தீங்களா கைஸ்? நம்ம தான் இந்த உல்ஃப் அடிச்சிருவோம் டக்குன்னு. நீயே மறைஞ்சிருப்பாரு. காலையிலேயே இருக்கும் போது மறைய மாட்டியா? சரி தான் வச்சுக்கோ. ஏய் கைஸ் காலையிலேயே ஆக மாட்டேங்குது. நீ காலையில் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு காமிக்கிடும் கைஸ். அதுக்கு தான் கைஸ் காலையிலேயே ஆகாதா? காலை காலை ஆகாது ஆகாது. ஃபுட்டு பாரு ஃபுல்லு ஆகுமே. பில்டஸ் சட்டையல் காப்பஸ் ஓகே சூப்பர். கைஸ் வாங்க 3 2 1. உங்களுக்கு அது என்ன அப்படின்னா இங்கே பாருங்க. ஹேமர் விற்கிறா, பேண்டேஜ் விற்கிறா, புதுசாக விற்க ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஸோ இது நம்ம ஹேமர் எடுக்கிறதுல இது நம்மளுக்கு சப்பை வாட்டர் சால்ட் வாட்ரு. ஃபேஸு சத்தா பரவாயில்ல வீடு எடுக்கலாட்ட. ஒரே ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு அதுக்கு முன்னாடி அங்கே போகிறதுக்கு முன்னாடி இங்கே சைடை போட ஆல்ஃபோல்ஸ் பார்த்துட்டோம்லையே. ஸோ ஆல்ஃபோல்ஸ் படிச்சுக்கலாம். ஆல்ஃபோல்ஸ் மட்டும் கிடச்சிட்டா ஃபேஸ் கொடுத்துடலாம். கிடைக்காட்டி அந்த ஃபுட் எல்லாத்தையும் நம்மளே சாப்பிட்றலாம். இங்கே ரீலோட் பண்ணிக்கலாம்.
இந்த ஃபுட்டிங் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டு தான். மெட்டல்ஸ் only have metals. ரைஃபிள் சூப்பர். கைஸ் என்ன கைஸ் இது நம்மளுக்குன்னு இப்படி நடக்குது. ஃபயாஸ் உனக்கு ஆல்ஃபோல் பெல்ட் கிடைச்சிருச்சு. ஃபயாஸ் உனக்கு ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட் கிடைச்சிருச்சு. சார் போயிட்டு போகுது. நீயா நீ அந்த தூரத்தில் இருக்கவன் தானே, மேப்பு கடைசியில் இருக்கவன் தானே. நல்லா 2 பேர் வாழ்க்கடிக்கு இருக்கு இடத்துல இருக்க. இங்கே நீ அங்கே போக மாட்ட எனக்கு தெரியும். அங்கே நிறைய கல்டிஸ்ட் இருக்காங்க, நீ போக மாட்ட. சரி வாழ்க்கடிக்கு இடத்துக்குடா. வாழ்க்கடி அங்கே 2 பேர் இருக்காங்களா அந்த இடத்த சொல்கிறேன். எனக்கு முடிஞ்ச ஒரு ரைஃபிள் எடுத்துகிட்டு வரேன் உனக்கு. ஆமாம் இப்போதைக்கு இந்த பட்டன் நம்மளுக்கு வேணாங்கிச்சுன்னா நிறைய எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. 3வது கேக்க சாப்பிட்றேன்டா இன்னைக்கு. இந்த டேல மட்டும் ரைஃபிள் புல்லட் டேக் லெதர் பாடி. கடைசியாக நம்ம புது அவதாரம் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஹக்ரியா கேஃபேரில் ஃபுட்டு இருக்கான்னு பாரு, இல்லை நீ அடிச்சு சாப்பிடு. உடையார் அங்கே போக சொன்னா நான் போக சொன்னேடா. கேஃபே இருக்க போத உடையார் அங்கே போக சொன்னா. இப்போ உள் போயிட்டு தான் போயிடா. கேஃபேருக்கு வருவாடா அதை விட்டு போட்டு. இல்லைடா நேற்று தானடா இருந்தா. உனக்கு ரைஃபிள் புல்லட் உனக்கு ரைஃபிள் வேணுமா வேணாமா? வேணும்னா கேஃபே இருக்குவா. நானே கேஃபே இங்கே இருக்கு. காஃபே कैफेर या फुड नहीं छोटे बच्चे बच्चे इधर राइफल எடுத்துக்கோ போட்டே பார் ரைஃபிள் எட்ரா ரைஃபிள் உனக்குடா யார் இதுக்கு பார் பாளைய பார் ஃபேஸ் இதுக்கு பாளைய மட்டும் பார் ஆல்ஃபோல்ஸ் பெல்ட் உனக்கு இந்த ஃபேஸ் ஆல்ஃபோல்ஸ் பெல்ட் இங்க சைடு போடுறே இங்க பாரு இங்க அடைய பாருடா இந்த ஆல்ஃபோல்ஸ் பெல்ட் அவ்வளவுதான்டா ஏய் என்னோட ஃபியூல் கல்ச்சர்ல அங்க போட்டதல எடுத்து போட்டா சரி போட்டுட்டு போறோம் ஐ பட்டி ஃபுட் பட்டி ஃபுட் கொடுத்துட்டேன்ல அப்பா இவ ஒருத்தி உட்ரைட் ஸ்டோரேஜ் கட்டி தொலையறா இரி போத இதெல்லாம் ஹேமரை வாங்கி ரிமூவ் பண்ணும் ஏன்டா ஃபேஸ் டேய் லூட் அடிச்சிட்டீங்களாடா சர்ச்சை லூட் அடிச்சிட்டீங்களா இவன் ஒருத்தி ஏஎஃப்கே பேஸ் லூசு மாதிரி கட்டிக்கிட்டு இருக்காடா கைஸ் நான் ஏற்கனவே அப்புறம் நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டேங்கிட்டு தான் நினைக்கிறேன் நான் எல்லா இது சேலஞ்சையும் முடிச்சுட்டு புதுசாக இருந்தது அது இன்றைக்கும் நான் உங்களுக்கு எப்படி காமிக்கிறேன் ஸோ நம்ம போகும்போது ஃபயாஸே சாப்பாட்டில் சாப்பாடு வளர்ந்துருக்கு வந்து சாப்பிடு கேரட் 6 கேரட் இருக்கு சரி நான் உங்கள் வியூவர்ஸ் காமிக்கணும்ல அதனால நான் கேரட் எடுத்துட்டு போகிறேன் ஓகே ஃபயாஸே நீ என்ன செய்யற ஏய் முடிச்சிட்டியா வீடியோவை டேய் ஃபயாஸே வீடியோ வேடா முடிச்ச சரி நான் வீடியோ எடுத்துகிட்டே தான் இருக்கேன் இப்போ கூட நீ பேசுறது கூட வீடியோவில் இருக்கு ஃபேஸ்புக் மரத்தோட்டி கிராஃப்டிங் பெஞ்சில் போடுறான்
சி இதில் கேஃபேரில் இந்த அப்டேட்டில் ரேகன்லாம் ஈஸி கைஸ், கவலைப்படாதீங்க. ஓ செத்துட்டாடாவே, செத்துட்டு போய் அவ்வளோதான் கைஸ். இந்த 3 பாடி போட்டிங்கன்னா இந்த பேலையை தூக்க நம்ம ரெட்டாக நம்மளே தூக்காது. சரி நீ கொஞ்சம் பேசு. ஏழு நடப்பில்லடா, பேட்டரி கூட்டிட்டு அந்த அல்ட்ரா செஸ்ட் ஓப்பன் பண்ணும்போது கூப்பிட்றேன்டா. அல்ட்ரா செஸ்ட் அந்த ரெட் கலர் பெரிய செஸ்ட் அன்றைக்கி ஓப்பன் பண்ணல உன் கண்டு முன்னாடி, அந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணுவேடா இன்னைக்கும், தெரியுமா? ஆயில் பேரல் இருக்காடா அங்கே, இந்த புது இடத்துல ஆயில் பேரல் இருக்குங்க. வராது, நானே ஆல்ஃபா கிட்ட வந்து தாப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன். பார்த்துருக்குமே, பார்க்கல. அந்த நைஃப்பில் இருக்குப்பா, பரவாயில்ல, புல்லட்டே வேஸ்ட்டு. அது இருக்க பேட்டரி எடுத்து நான் வேறு இடத்துல இருக்கேன். ஃபேஸ் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியும். இங்கே வந்துட்டேன். ஆமாம், லேசர் ஸ்குவாடு கிடச்சிருக்கு எனக்கு. எங்கேயும் ஒரு இடம் இருக்கா? சர்ச்சு லூட் அடிச்சிட்டிங்களடா, ஹாப்பி. பக்கத்தில் என்னது அந்த இது செகண்ட் சைடு கிடக்குறேன். ஹாய் சார், பசியில் செத்துறக்கூடாது. மெட்டல் கொடுத்துருக்காங்க, மெட்டல் கொடுப்பாங்க கொடுத்த தீருவாங்க. சரி கேஃபேருக்கு போகிறேன். ஏடா போய் அதை ஒரு பாடியில் வந்துருச்சு. நீ கேஃபேருக்கு வா. இதை பாரு, மெசேஜ் சூப்பர் மெசேஜா. 2 பேட்டரி தான் எடுத்திருக்கேன், 3 எடுத்தேன், 2 தான் இருக்கு. சரி பரவாயில்ல, இந்த ஒரு ஆயில் பேரலில் போட்டுடலாம் நம்ம. 41 ஃபயாசிரி மரத்தை ஒட்டி போட்டு கிராஃப்டிங் வச்சுல போச்சு. கேஃபேரில் போடுறேன், எனக்கு ரேகனே கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்கும். யாரா எங்கடா ரெட்டாடா? இங்கேயா எரிவா? நீ கேஃபேருக்கு போடா. ஏன் ஒருத்தி ஏறி 6 பேர் எடுத்துட்டான்டா. இது இருக்குடா, இது இருக்குடா. அது என்னது, அது பேர் என்னவோ சொல்லுவாங்களே. இது இருக்குடா, நீருக்கு இருக்குடா. கேஃபேர் போட்டுட்டோம் நம்ம. இருக்குடா ஃபயாஸ், நான் கேஃபேர் போடுறேன்டா. கேரட் இருக்குடா காம்பாட்ல. இல்லடா இங்க பாரு. இல்லையா? தின்னுட்டேன்டா. போச்சு. ஸ்டார்விங். ஏன் ஸ்டார்விங்டா? எங்க டேடா இருக்க வந்து ரிவ்யூ எடுக்கிறேன். கைஸ் ஃபயாஸ் நம்ம ரிவ்யூ எடுக்கலாம். இன்னொரு பேட்டரி போட்டு பறக்க விட்டாச்சு கைஸ். ரிவ்யூ எடுத்துட்டாரு அவரு. நான் ரிவ்யூ எடுக்கலாம்னு சரி எனக்கு ஃபுட் இல்லை. ஃபேஸ் வார்த்தை வட்டி கிராஃப்டிங் பெட்ஸில் போடுறான். சி இதில் போடுறேன் கேஃபேரில். மழைப்பாடா இதில் போடு கிராஃப்டிங் பெட்ஸில். ஆமாம், அந்த புது அப்டேட்டு காமிக்க வேணாம். நீ காமிச்சிருக்கலாம்ல ஒரு சப்ஸ்கிரைபருக்கு. சரி என் சப்ஸ்கிரைபருக்கு காமிச்சிட்றேன். சரி உள்ளே போகிற ஃபேஸில் முடிச்சுட்டு கூப்பிட்றேன். சரியா? வந்துடாத நீ. வேடா ரிவ்யூ எடுக்கணும். நானே பொழைப்பானான்னு தெரியாமல் இருக்கேன். என்ன கைஸ் ஆச்சு ஃபேஸ் வராதடா. நீ ஓடிக்கிட்டே இரு. சரி நீ ஓடிக்கிட்டே இரு நான் இவளை பார்த்துக்கிறேன். இது பாரு எத்தனை பேர் வராங்க. இதுக்கு தான் நீ வர வேடாது வேடு போறக்குது.
நானே பேட்டை வீல் பண்ணிட்டா அதுதான் உடைய வேடாண்டு சரி நீ அடிக்காத ஒருத்தரை மட்டும் நான் சைடு கூடி அடிப்பேன் அவளை மட்டும் நான் சைடு கூடி அடிச்சிடுறேன் நின்றுகிட்டு இருக்கவங்களும் உயிரோட இருக்கவங்கடா அவ்வளோதான் கை இரு ஃபயாஸு மேலே அங்கே ஒரு திருப்பி அதுவும் அங்கிட்டு இருக்காங்கள அவங்கள நான் முடிச்சிடுறேன் அப்போதான் நம்மளால நிம்மதியாக இருக்க முடியும் அது சின்ன பையன் அது சின்ன குட்டி வாழு லேசர் கிணறு வச்சிருக்க துரத்துறான்டா 2000 ரொம்ப சாகடிச்சிட்டா அவட நாடு கேஃபேர் நீ வெளியில் போ கேஃபேர் விட்டு அதே மாதிரி போ அதுக்குள்ளே நீ வேடாண்டு கேட்டியா கேட்க மாட்டேங்கிறியா நீ நான் இந்த சின்ன வாண்டு அடிக்கிறேன் ஃபேஸ் இப்போ நம்ம ஆமாம் நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாரு சின்ன வாண்டு ரெக்யூஸ்லாம் கொடுக்க மாட்டேன்ப்பா இது ஜென்மத்தில் யாரு கூட கொடுக்கறது இல்லை பாடம் இல்லை அப்படின்னு சொல்லணும் நம்ம வீடியோவில் லைட்டாக பரவாயில்லையடா இதுக்கு ஆமாம் அது எங்கே போச்சு அந்த வாண்டு அடித்தா இங்கேயே சாப்பாடு கிடைக்கும் ஃபயாஸு ஆமாம் அதுக்குதான் அந்த வாண்டு அடிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த வாண்டு நில்லு என் வாண்டு நில்லு வாடி வா அந்த வாண்டு கிட்டத்தட்ட அடிச்சுட்டா அது நின்றுச்சுன்னா ஒரே போடுற ஃபயாஸ் மண்டையில அவ்வளோ சத்துருச்சுடா அந்த வாண்டு அடுத்தான குட்டி வாண்டா இது நாட்டுக்கு வச்சுக்கலாம் இதான் கைஸ் குட்டி இதை தூக்கிட்டு நீங்கள் இதில் மட்டும் ஸ்கேன் பண்ண விடுங்களே கைஸ் இதை இந்த குட்டி வாண்டு மூஞ்சினால் நம்மளுக்கு என்ன தராய்கன்னு மட்டும் பாருங்க பீட் சாண்ட்விச் ஃபுட்பால் ஏறும் நீங்கள் இதை நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க நீ ஸ்டோர் பண்ணித வந்துட்டு நான் நீ ஃபுல் சாக்கு ஸ்டோர் பண்ணு வட்டி எஃப்ஐஎஸ் எங்கே இருக்க மேலே போ அந்த படிக்கட்டு ஏறுதுல அங்கேயே இங்கே வா அங்கே ஏறுதா அங்கே போடி அங்கே இல்லைடா இங்கிட்டு ஏறுதுல இந்த படிக்கட்டு மேலே போ ஒரு ரூம் க்ரீன் கலரில் ஓப்பனில் இருக்கும் டக்குன்னு அங்கே போ இங்கே 5 இது போட்டு கைஸ் ஆனால் இப்போ நம்ம கிட்ட 4 தான் இருக்குது 4 போட்டுடலாம் ஸோ இப்போ வாங்க கைஸ் அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்டா ஒருத்தி நம்ம பங்குக்கு அடிக்காமல் இருந்தால் என்ன கைஸ் இன்னொருத்த இங்கே இருப்பா கைஸ் ஆரஞ்சு இந்த ஆரஞ்சு ஸ்டோர் பண்ணிட்டேன் சாக் ஃபுல்லாக ஸ்டோர் பண்ணிட்டியா நல்லது இதை கூட இவனால் பிடிக்க முடியலையா இவனை குடி வாபா போபா இவனை வேற நான் ஸ்டோர் பண்ணிட்டு கட்டிட்டு போடுமா ஸ்டோர் பண்ணி இவனை இங்கே போடுப்பா இங்கே வா என் பக்கத்தில் வந்து நின்று அங்கே நிறைய பேர் இருப்பா இங்கே செத்துருவாங்க இதோ இல்லை லேசர் கேடெல்லாம் இருப்பா இங்கே அங்கே வெளியில் போயிடாத ஃபேஸ் இவனை அடிச்சோண்டே ஏன்னா அங்கிட்டு சைடில் ஒருத்தர் சைடில் ஒருத்தர் குரூப்பில் போயிட்டாப்பா தெரியாம இப்போ என்ன செய்யணும் தெரியுமா இப்போ இந்த மண்டையை தூக்கிக்கணும் மண்டையை வேணும் தான் நினைக்கிறேன் இந்த படிக்கட்டை தாண்டி போகக்கூடாது ஏன்னா இங்கே மேலே ஒரு தெருப்பா நிற்கிறாடா இப்போ நான் அவனை தூக்குறேன்ல அந்த பாடியே தப்பா ஸ்கேன் பண்ணுற பாடியே இவனை தூக்கி இங்கே போடணும் நிறைய பேர் இருப்பாங்க இங்கே சைடு வந்துக்கணும் நம்ம கீழே விழுட்டியா எங்கிட்ட விழுந்த நான் போய் தரேன் ஃபஸ்ட்டு பஸ் ஏன்டா வச்சுருக்க அல்ட்ரா செஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டா ஃபேஸு இது கீழே விழுந்துடாத அம்மா பார்த்து விளையாடுப்பா கொஞ்சமாவது அம்மா உள்ளே போயிடாதம்மா செத்துருவாம்மா நானே பார்த்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இந்த அம்மா உள்ளே போயிடாத செத்துருவ உள்ளே போயிடாத அவ்வளோதான் அவளை பிடிச்சிட்டியா நெக்ஸ்ட் அங்கே ஒருத்தர் இருக்கா பாரு அந்த வண்டையில் பிடிச்சியா முதலியே
அவ்வளோதான் ஃபேஸ். இந்த அல்ட்ரா செஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணு. ரெண்டு அல்ட்ரா செஸ்ட் ஓப்பன் பண்ணிட்டா உங்களுக்கு பேட்ஜாக நான் ஓப்பன் பண்ணுறதுனால பேட்ஜ் வராது எனக்கு. எல்லாரும் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதெல்லாம் இல்லை. எனக்கு ஏலியன் ஆர்பர் ஃபேஸ் உனக்கு இந்த ஏலியன் ஆர்பர் பேட்ஜ் வந்துருச்சா? ஆமாம். அவ்வளோதான். இதோட இந்த கேம் பிளே முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா டைஹி வாங்க கைஸ். இப்போ அங்கே ஒருத்தர் செத்துறானே, அவன் பாடி என்னடா ஆச்சு? இது கிறுக்கி தூக்கிட்டாளா? அவன் பாடி எனக்கு வேணும்டா. அவன் பாடி ஏன்னா நிறைய ரூம்ஸ் ஓப்பன் பண்ணிட்டுடா. இந்த க்ரீன் கலர் பாடி எனக்கு வேணும்டா. சரிவா, இங்கே இருக்கு க்ரீன் கலர் பாடி அடிச்சிடலாம். பாசு அட்டாடே ஏடா உச்சி போயிட்டு கத்துற எனக்கு வேணும். பேசா அவன் அட்ரா அவன் அடிச்சா. என்கிட்ட லேசர் ஸ்கேனர் இல்லைடா. லேசர் ஸ்கேனர் வந்து லேசர் கலர் இந்த செஸ்ட்டில் கிடைக்கும் தெரியுமா? இல்லாட்டி 7 கிடைக்கும். அவளுக்கு அந்த கட்டே கிடச்சிருக்கு. முடிச்சுட்டு அது க்ரீன் பாடி நான் ஸ்டோர் பண்ணிக்கிறப்பா. எனக்கு வேணும். நெக்ஸ்ட் அந்த லிவரை புல் பண்ணுமா. அவங்க அங்கே போயிடுவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபயாசியா பின்னாடி வா. வா இங்கே வந்துட்டேன். இங்கே வாடி. ஏதாவது அடிச்சு கேட்டாங்களே இங்கே உண்டாடி வச்சா ஓப்பனாதா? யார் கேஃபேர் ஆல்மோஸ்ட் கான் அவுட் ஆகிட்டு போகிறேன். சரி, ஏர் லாக் டோர். இதோ அங்கே ஒரு டோர் ஓப்பன் ஆகிருக்கு. வா இங்கே வந்தீங்கடா. இங்கே ஒரு தெருப்பா. இதை நீங்கள் புல் பண்ணிக்கணும். புல் பண்ணிக்கிட்டா ஓப்பன் ஆயிரும். கிளைம் ரிவார்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வைக்கலாம்? ஏலியன் சயின்டிஸ்ட்டு. ஏன்னா எல்லா ரூமையும் ஓப்பன் பண்ணதுக்கு பேட்ச் அவார்டு. ஸோ அவ்வளோதான். இந்த பேட்ச் எல்லாத்தையும் நம்ம கிளைம் பண்ணாச்சு. இதோட இந்த கேமில் வீடியோ முடிச்சுக்கலாம் கைஸ். ஃபயாஸ் நீ என்னது வாங்கின? அவங்ககிட்ட கிளைம் ரிவார்டு கொடு. இப்போ கிளைம் ரிவார்டு கொடு. ஏலியன் ஷாட் கட்டு வாங்க. ஏலியன் ஷாட் கட்டு இங்கே இருக்கு பாரு. இதான் புது கட்டு. இப்போ இந்த புது கிளாஸ் இருந்துச்சுல இதுவும் சைபர் அளவு தான். ஆனால் இது கம்மியாக தான் கைஸ் குறையும். அப்புறம் சொல்ல மறட்டு கைஸ், நீங்கள் இங்கே சர்வே வாங்கலாம். அந்த இருக்க மீட் சாண்ட்விச் வச்சு. மீட் சாண்ட்விச் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு நீங்கள் இங்கேயே சர்வே வாங்கலாம். சர்வே ஆகலாமா? ஆமாம். நாங்கள் எவ்வளோ தூரம் சர்வே வாங்கணும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் லீவ் இல்லாமல் உன்னோட சாண்ட்விச் எல்லாத்தையும் கீழே போட்டியா? ஃபேஸு இந்த சாண்ட்விச்சில் ஒரு விஷயம் ஸ்டோர் பண்ணுறேன். நீர் எங்கே இருக்குன்னு நான் பார்த்துக்கிறேன். நீர் எங்கே இருக்குண்டா முதல் பார்க்குறேன். கீழே இருக்குடா. அந்த மேலே இங்கே போயிடாதுடா. நீர் அங்கே தான். அங்கே நம்ம அந்த உலகத்தில் தான்டா இருக்குது நீர். அவ்வளோதான். நம்ம அந்த இது 20 முடிச்சிட்டோம். பாருங்க இப்போ எனக்கு 2 பேட்சாக வரும். இதுதான் பெஸ்ட் இடம். ஜுல்ஃபஸ் பாடாக மாதிரிலாம் எனக்கு தெரியாது. ஆனால் இது ஒரு ஏஎஃப்கே இடம். எப்படி நீங்கள் நிற்கணும்டா? இப்போ ஃபயாஸு சாண்ட்விச் ஒரு 2 ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஒரு 3 4 ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இங்கே ஓப்பன் பண்ணோம்ல ஃபேஸ் சாண்ட்விச் எடுத்தோம்ல இந்த சைடு போகாத. சாண்ட்விச் எடுத்தோம்ல இதோ இங்கே விட்டே போய் நாடு. அவன் என்னடா எடுத்தது கிளைம் ரிவார்டில்? இபாச்சி ஹாஸ் டெய்டு. மேலே டெய் ஆகிட்டாளா? சரி அப்புறமா ரிவ்யூ எடுத்துக்கலாம். இப்போதைக்கு அது நம்ம சைல்டை காப்பாற்றல, எதுவுமே பண்ணல. எப்படி ஒரு சைல்டு தான் காப்பாற்றணும். இதோ இதான் ஒரு பெஸ்ட் ஏஎஃப்கே பேசிட்டலாம். தெரியுமா ஃபயாஸ்? பாருங்க மீட் சாண்ட்விச் எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்க ஃபயாஸ் எத்தனை எல்லாத்தையும் போட்டிய மீட் சாண்ட்விச் எல்லாத்தையும் வச்சு நம்ம இங்கே சர்வே ஆகலாம். சர்வே ஆகலாமா? இப்போ எதுக்கு சர்வே ஆகிட்டு பாருங்க. எல்லாத்தையும் தூக்கி மேலே போட்டு வச்சுருங்க. அவ்வளோதான். இதோட நம்ம ஃபேஸு வாடா எல்லா மீட் சாண்ட்விச்சையும் சாப்பிட்லாம். ட்ரீட் இந்த எல்லா மீட் சாண்ட்விச் நிறைய சாப்பிட்டேன். இப்போ நிறைய செஞ்சுக்கு தான் இருக்கு. அவ்வளோதான் எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. அவள் இருக்காளா? லீவ் ஆயிட்டாளா? சரி அப்போ நம்மளும் லீவ் ஆயிடலாமா? டபுள் லீவ் ஆயிடலாம். இந்த புது அப்டேட் எங்களுக்கு முடிக்க வெறும் 30 நிமிஷம் பாருங்க. வெறும் நம்மளுக்கு 30 நிமிஷம் தான் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அங்கே உள்ள போகலாம். உள்ள போடுக்கலாம்.
இங்கே பேஜஸில் வந்து பேஜஸில் 3 கிளைம் பண்ணிக்கலாம் நீங்கள். ஒவ்வொன்றுக்கும் 5 டைமண்டு. அப்புறம் லாஸ்ட்டாக இங்கே கிளைம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு உல்ஃப் ஸ்கின்னு கிடைக்கும். அது என்ன ஸ்கின்னா, சப்ளை கிரியேட் போனீங்கன்னா இங்கே ஒரு உல்ஃப் ஸ்கின் இருக்கும். நம்ம உல்ஃபா மாறிக்கலாமா? நம்ம உல்ஃபா மாற முடியாது. உல்ஃபை டைப் பண்ணுவீங்களா, உல்ஃப் 7 மாதிரி இருக்கும். இங்கே இப்போ நம்ம அது அந்த இதோ இங்கேயே கிளைம் கொடுத்தா 5 டைமண்ட் ரிவார்டு. 5 டைமண்ட் 2x 5 டைமண்ட் இதான். அப்புறம் உல்ஃப் பெல்ட் ஸ்கின்னு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது இதுக்குள்ள போ. எதுக்குள்ள அது இது நம்ம ஏதோ ஆமாம் பேஜஸ் மூடியுமே நம்ம பண்ணியாச்சு. புது அப்டேட்டையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டன் தொட்டு ஆள் வச்சுருங்க. அப்புறம் லாஸ்ட்டாக போகிறக்குள்ளே உங்களுக்கு ஒரு 3 கோடு நான் சொல்லிட்டு போயிடுறேன். கோட்ஸில் போய் கோட்ஸ் அமுத்தணும். அதாவது இங்கே ஜெம்ஸ் இருக்குல்ல, இதை அமுத்தி இங்கே கோட்ஸ் இருக்கும், இதை அமுத்தி ஏற்கனவே போட்டாச்சு. வெறும் ஸ்மால் லெட்டரில் AFTER ஆஃப்டர் பார்ட்டி இப்படி போட்டிங்கன்னா நான் ஏற்கனவே இது பண்ணிட்டேன். ஒரு சரி கைஸ் வாங்க இதுக்கு நம்ம பாஸ்வேர்டு போட்டு போயிடலாம். பாஸ்வேர்டு ஹைடு பண்ணிக்கலாம். நம்ம பார்த்துக்கோங்க இந்த பாஸ்வேர்டு என்ன மெயின் இருக்கு. நான் பாஸ்வேர்டு போட்டாச்சு, உள்ள போயிடலாம். லெட்ஸ் கோ. அந்த நீங்கள் நம்புவீங்களான்லாம் எனக்கு தெரியாது. புது ஐடிக்கு வந்தாச்சு. நம்ம இதில் இருக்குது ஹேப்பனிங் நவ். டெவலப்பர் கம்யூனிட்டி ஜாயின் ஆகுதான் ஜாயின் ஆகிக்கலாம். எனக்கு பிடிச்ச கம்யூனிட்டி நான் ஜாயின் ஆகிக்கிறேன். அப்புறம் நம்ம சேனல் நேமையும் மாற்றியாச்சு, நம்ம பேரையும் மாற்றியாச்சு. உள்ள வந்தாச்சு அசமேக்கட் ஐடி. வாங்க கைஸ் நம்ம இந்த கோட்ஸ் எல்லாம் போடலாம். சரி வாங்க நம்ம கோட்ஸ் போகலாம். இந்த ஐடியில் கூட சர்வே வாழலாமா அப்படின்னு சொல்லுங்க. ஒரே ஒரு கமெண்ட் சர்வே வாங்கி போடுறேன். ஆஃப்டர் பார்ட்டி do not exit ஃபயாஸு. ஆஃப்டர் பார்ட்டி வர மாட்டேங்குது நம்மளுக்குது. வந்துருச்சு கைஸ் ஆஃப்டர் பார்ட்டி 15. நெக்ஸ்ட்டு யா ஃபிஷிங். நீ இந்த கேம்குள்ளே போடுவியா FISHING யா ஃபிஷிங். இந்த கேம்குள்ளே போ. நீங்கள் ஓல்டு ராடு எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே போட்டுட்டு யா ஃபிஷிங் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 டைமண்ட் கிடைக்கும். அப்புறம் இந்த இது போடணும் FOREST ஃபாரஸ்ட் WAKES வேக்ஸ் UP ஆப் போட்டாடா 26 ஃபாரஸ்ட் வேக்ஸ் ஆப் 26 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு போட்ட அன்றைக்கிது 15 டைமண்டு 3 ஃப்ளேம் கிடைக்கும். எனக்கு இது ஃபேர் ஃப்ளேம், பிரெட்சஸ்ட் ஃப்ளேம், அப்புறம் தேங்க்ஸ் கிவிங் ஃப்ளேம் ஒன்று கிடச்சிருக்கு. ஈஸியாகவே நம்ம அதில் 32 டைமண்ட் எடுக்கலாம். இது 2 அதில் எடுக்கலாம். இதெல்லாம் முடிச்சிக்கிட்டா 35 40 45 வந்துடும். இப்போ இந்த ஐடியில் விளையாட வேணான்னு கேட்டிங்கன்னா விளையாடலாம், விளையாடாட்டியும் போகலாம். போகிறப்ப ஒரு கிளாஸ் வாங்கிட்டு போயிடலாமா ஃபேஷன் இந்த ஐடியில்? என்ன கிளாஸ் வாங்கலாம்? இப்போ எல்லாம் மொக்க கிளாஸே வாங்குவோம். என்னடா கிளாஸ் வாங்கலாம்? பேண்டேஜ் கிளாஸ் வாங்க. கொஞ்சம் உருப்படியாக இருக்கும். பேண்டேஜ் கிளாஸ் எனக்கெல்லாம் உருப்படியாக இருக்காது. சரி நம்ம இதை சேர்த்து வச்சு கூட வாங்கிக்கலாம். கைஸ் நான் சொல்லணும்னு நினச்சேன். என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா இந்த வீடியோ இதோட பிடிச்சிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் பட்டனை தொட்டு ஆல்ல வச்சுருங்க. பை गाइस. பை. அப்புறம் வந்து இப்போ நாங்கள் உண்டாட் ஷூட்டிங் எடுக்க போகிறோம். அது வீடியோ போடும்போது பாருங்கள்.